அன்பு வணக்கம். ராஜா ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு திறமையான ஓட்டுநர் உருவாகிட்டே இருக்குது. இப்போ அந்த லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி இந்த காரை எப்படி ஓட்டுறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த நிற்கிற ராஜலி ரதம் அது வந்து லெஃப்ட் சைடில் அந்த கொடி போஸ்ட்டுக்கு வெளியில் நிற்கிது. கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டு அதான் கொடி போஸ்ட்டு வெளியில், அதாவது வண்டியோட பாதி தான் நம்ம பார்க்க போகிறோம். லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வர்ற வண்டிகள் எல்லாமே 6 அடி 7 அடி கேப்பில் போவாங்க. அப்போ நம்ம பார்க்குறதே 2 அடி தான் கேப்பு. ஆனால் அந்த ராஜலி ரதம் நிற்கிறது வந்து 10 அடிக்கு முன்னாடி நிற்கிது. 10 அடிக்கு முன்னாடியே அந்த ஒரு டூ வீலரோ இல்லை காரோ ஏதோ ஒன்று லெஃப்ட்டில் நின்னா அது 10 அடிக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த அளவு விட்டுறணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு. 4 டயரும் காற்று செக் பண்ணியாச்சு. காற்று செக் பண்ணிட்டு 4 டோர் லாக் ஆகிருக்கான்னு பார்த்தாச்சு. சீட் பெல்ட்டு போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ லாஸ்ட்டில் உள்ளது ஆக்சிலேட்டரு கிராஜுவலாக கொடுக்கணும், கிராஜுவலாக விடணும். 2வது உள்ளது சென்டரில் உள்ளது பிரேக் பெடலு, ஆக்சிலேட்டர் கால் எடுத்து தான் பிரேக் அடிக்கணும். 3வது உள்ளது கிளச்சு பிளேடு, கிளச்சு பெடல் லெஃப்ட் காலுக்கு கிளச்சை மட்டும் தான் மிதிச்சு விடணும். சரிங்களா? கிளச்சை மிதிச்சு கீர் மாற்ற போகிறோம். அதேமாதிரி கிளச்சை மிதிச்சுட்டு ஃபஸ்ட்டு கீர் வந்து இப்படி தள்ளி என் பக்கம் தள்ளி மேலே போட்டால் ஃபஸ்ட்டு கீரு, கீழே அப்படியே நியூட்ரல் பண்ணி ஒரு செகண்ட் எடுத்து கீழே போட்டால் செகண்ட் கீரு, நியூட்ரல் பண்ணி விட்டு நிற்கிற இடத்துல மேலே தள்ளினா 3rd கீரு, கீழே தள்ளினா 4th கீரு. இந்த பக்கம் தள்ளிட்டு அதாவது டிரைவர் சீட் பக்கம் இழுத்து மேலே போட்டால் 5வது கீர், கீழே போட்டால் ரிவர்ஸ் கீர். இது ஹேண்ட் பிரேக்கு, லிவரை தூக்கி பட்டன் அமைக்கி இறக்கணும். போடும்போது போட்டாகும். சரிங்களா? இது எல்லாத்தையும் கவனிச்சிக்கணும். இப்போ கிளச்சை மிதிக்கணும், பிரேக்கில் கால் வச்சுக்கணும். கிளச்சை மிதிங்க, பிரேக்கில் கால் வச்சுங்க. இதுதான் மெத்தடு. ஏன் அப்படின்னா சில வண்டி கிளச்சை மிதிச்சாலும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது, சில வண்டி பிரேக்கில் கால் வச்சாலும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ ரெண்டுமே சேஃப்டி தான். கீரில் இருந்தால் வண்டி நவராது, வண்டி நவந்துச்சுன்னா பிரேக் அடித்தா நவராது. அதுக்காக தான் ரெண்டுமே சேஃப்டியாக தான் நம்ம பண்ணுறோம். இப்போ சாவி ஆன் பண்ணுறோம். இந்த வண்டி டீசல் வண்டிங்கிறனால அது லாஸ்ட்டில் ஹீட்டர் பிளாக் லைட் எரியும். அது ஆஃப் ஆனது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு கியர் போடுறோம். கை விடுங்க. ஃபஸ்ட்டு கியர் என் பக்கம் தள்ளி மேலே போட்டால் ஃபஸ்ட்டு கியர். இப்போ ஹேண்ட் பிரேக்கில் காலை வச்சுட்டு ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணுறோம். ஏன் பிரேக்கில் காலை வச்சு ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வித் ரோடு ஃப்ளாட்டாக இருக்குது. நீங்கள் பிரேக் காலை வச்சு ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணால் வண்டி மூவ் ஆகாது. சப்போஸ் மேடாவோ இறக்கமாவோ இருந்தால் பிரேக்கில் ஆன் வச்சுட்டு ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணால் நீங்கள் கிளச்சை தூக்கிட்டு உடனே மூவ் பண்ணிடலாம். அது சேஃப்டி சிஸ்டம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு இறக்கத்தில் கொண்டு இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் போய் மேட்டில் நிப்பாட்டியிருப்போம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணால் பின்னாடி ஓடி போய்டும் இல்லையா? அதனால் பிரேக்கில் காலை வச்சுட்டு சேஃப்டியாக ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணிட்டு தேவையானபடி முன்னோக்கியே போகலாம். அதுக்கான கீரை போட்டு. சரி தானே? இப்போ வண்டி மூவ் பண்ண போகிறீங்க. இப்போ மெதுவாக கிளச்சு ஆஃப் கிளச் கொண்டாங்க. இன்ஜின் சவுண்டு மாறும். பிரேக் விட்டிங்களா? பிரேக்லேருந்து காலை எடுத்துகிட்டு தான் நம்ம கிளச்சை விடணும். இப்போ பாருங்கள், நமக்கு அதில் கேப்பு 3 அடி புரியுது அவங்களுக்கு. இப்போ அதே மாதிரி அங்கே ஒரு வண்டி இருக்குது, டாட்டா ஈஸாக நினைக்கிறேன். அதை கரெக்டாக கொடி போச்சு வெளியில் வைங்க. வெளியில் வச்சுருக்கீங்களா? கரெக்டாக இருக்கா? அந்த 2 வீலரில் வர்றவர் பாருங்கள், இந்த இடத்துல வர்றாரு. இப்போ பாருங்கள் கேப், அவருக்கு நமக்கு கேப் 6 அடி இருக்குது. இது அவங்களுக்கு இப்போ கரெக்டாக இருக்கா? பாருங்கள் கேப்பு நமக்கு அவங்களுக்கும் 5 அடி கேப். இல்லை அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறுக்கலாம். இதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறுக்க வேண்டியதான். சரி தானே? இப்போ அடுத்து செகண்ட் கியர் போட போகிறோம். கிளச்சை ஆக்சிலேட்டர் ஃபஸ்ட்டு கால் எடுங்க. கிளச்சை ஃபுல்லாக மிதிங்க. கிளச்சை ஃபுல்லாக மிதிங்க. இன்னும் மிதிக்கல பாருங்கள். ஃபுல்லாக மிதிச்சுட்டு என் பக்கம் தள்ளி பிடிச்சி நியூட்ரல் பண்ணி அப்படியே செகண்ட். இப்போ கிளச்சை மெதுவாக ஆஃப் கிளச் கொண்டாங்க. வண்டி கொஞ்சம் லெஃப்ட்டில் இருக்குது. ஆஃப் கிளச் வந்துருச்சா? அவ்வளோதான். அப்படியே வந்து நம்ம கிளச்சை விட்டோம்னா வண்டி இப்போ 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ரைட்டில் நம்ம திரும்ப போகிறோம். எப்போதுமே ரோட்டில் பாதி ரோடு நமக்கு எய்த்தாப்பில் வர்ற காருக்கு பாதி ரோடு இல்லையா? இப்போ நம்ம செகண்ட் கியரில் கிளச்சை விட்டதுக்கப்புறம் வண்டி வந்து கரெக்டாக 10 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது. இந்த 10 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து இந்த டேர்னிங்கில் ஜாஸ்தி. நம்ம 3லேருந்து 4 கிலோமீட்டர் ஸ்பீடு ஆக்கணும். அதுக்கு எறும்பு ஊரும் தத்துவம்னு சொல்லி கிளச்சை அணைச்சி ஓட்டுறதுக்கு அதை வந்து கிளச்சை அணைச்சிட்டு கிளச்சை மிதிச்சிங்க. கிளச்சை ஃபுல்லாக மிதிங்க. இப்போ கிளச்சை மிதிச்சாச்சு. வண்டி இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகும். ஏன்னா கிளச்சை தூக்கினா தான் நகரும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாதி ரோட்டில் நம்ம போகணுங்கிறதுக்காக ரைட் இண்டிகேட் போடுங்க. இதுதான் ரைட் இண்டிகேட் இல்லையா? இப்போ ரைட் இண்டிகேட் போட்டாச்சு. இப்போ நம்ம திரும்புகிறோம். இப்போ வண்டிக்கு நிற்க போகுது. அதனால் கிளச்சை மெதுவாக தூக்குங்க. ஒரு நூல் அப்படியே பிடிச்சிங்க. இதுக்கு மேலே தூக்குனா வண்டி வேகமாக போகும். புரியுதா உங்களுக்கு? இதுக்கு மேலே தூக்குனா வண்டி வேகமாக போகும். அதனால் அப்படியே பிடிச்சிங்க கிளச்சை. இதான் எறும்பு ஊரும் தத்துவம்.
ஏன் வேகமாக போக டேர்னிங்கில் வேகமாக போனால் கண்ட்ரோல் கிடைக்காது. மெதுவாக கரெக்டாக இப்போ திரும்பி ஆச்சு, வண்டி ஸ்டடி ஆகிடுச்சு. இப்போ கிளச்சை மெதுவாக எடுக்கலாம். மெதுவாக எடுக்கும்போது வண்டி பழைய ஸ்பீடு அந்த 10 கிலோமீட்டர் ஸ்பீட் போகுது. அப்போ டேர்னிங்கில் 4லேருந்து 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் தான் நல்லது. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், கிளச் அணைச்சி மெதுவாக இலகுவாக வாகனத்தை திருப்பிக்கணும், இண்டிகேட் போட்டு மெதுவாக. அதுக்கு இடையில யாராவது குறுக்க வந்துட்டால் கிளச்சை மிச்சு பிரேக். டவுனுக்குள்ளே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் கியரில் தான் ஓட்டுவோம், கிளச்சை மிச்சு பிரேக். சரிங்களா? இப்போ அடுத்தது இந்த டேர்னிங் நம்ம ரொம்ப முக்கியம். இந்த போஸ்ட் மரம் ஒன்று இருக்குது. நம்ம காருக்கும் அந்த போஸ்ட்டுக்கும் உள்ள கேப் வந்து 7 அடி இருக்குது. அதனால் வந்து நம்ம கொடி போஸ்ட்டு அந்த போஸ்ட் மரத்துக்கு போனதுமே ஒடிக்கலாம். சரிங்களா? 7 அடி இருக்கிறதுனால முன்கூட்டியே ஒடிக்கலாம். அது இப்போ வந்து கொடி போஸ்ட் நம்மளோட வண்டியோட கொடி போஸ்ட்டு அந்த போஸ்ட் மரத்தை டச் பண்ணும்போது ஒடிக்கலாம். வண்டியை ஸ்லோ பண்ணிக்கலாம். கிளச்சை மதிங்க பிரேக் லேசாக டச் பண்ணுங்க, நிப்பாட்டிடுறாங்க வண்டியை. வாங்க போஸ்ட்டு டச் ஆகிடுச்சு, விட்டுருங்க பிரேக்கை ஓடிங்க. இப்போ ஒடிச்சு அந்த கொடி போஸ்ட் வந்து அந்த கோட்டுக்குள்ளே போகக்கூடாது. மாற்றி விடுங்க. அவ்வளோ லெஃப்ட் வாங்க. வெரி குட். அந்த கோட்டிலேயே டச் ஆகிற மாதிரி ஓட்டுங்க, அவ்வளோதான். இப்போ லெஃப்ட்டு திரும்புனீங்க. லெஃப்ட் திரும்பும்போது அந்த கொடி போஸ்ட் வந்து அந்த கோட்டில் டச் ஆனது கோட்டில் டச் ஆகவே போகணும். அந்த கார் கரெக்டாக கொடி போஸ்ட் வெளில இருக்கா பார்த்து. ஏன் அப்படின்னா கொடி போஸ்ட் வெளில இருந்தால் தான் உரசாது, கொடி போஸ்ட் உள்ளே இருந்தால் உரசாது. இதுதான் அளவு. ஓகேங்களா? குழந்தை நிற்கிது, அதனால் கிளச் அனுப்பியே மெதுவாக ஓட்டணும். அதான் முக்கியம். பிரேக் ரெடியாக இருந்துங்க. திடீர்னு குழந்தைய நிப்பாட்டிடணும். இப்போ தேவையில்லை கிளச்சை நவுத்துங்க. குழந்தை ஒதுக்கிடுச்சு. சரியாக போயிட்டுருக்கு. அவ்வளோ போயிட்டே இருங்க. இப்போ முக்கியமான வேலைகள் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அந்த இடத்துல இப்போ டேர்னிங் வந்து நம்ம லெஃப்ட்டு திரும்ப போகிறோம். அந்த இடத்துல வண்டியை வந்து நிப்பாட்டிடக்கூடாது. ஒன்று ஏன் நிப்பாட்டிடக்கூடாதுன்னா பின்னாடி வேணால் இடிச்சிடுவான். 2 என்னன்னா ரைட் சைடில் வண்டி வருதான்னு பார்க்கணும், லெஃப்ட் சைடில் வண்டி வருதான்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா நம்ம லெஃப்ட்டில் திரும்ப போகிறோம். வண்டி வந்தால் நிப்பாட்டணும். சரிங்களா? வண்டி வந்து குறுக்க வருது, நம்ம இடிக்க போகிறோம், நிப்பாட்டணும். கிளச்சம் வைக்கணும், பிரேக் அடித்து வண்டியை ஸ்லோ பண்ணணும். அதே நேரத்தில் வண்டி நிப்பாட்டிடக்கூடாது எதுவும் வண்டி வரலன்னா. சரிங்களா? லெஃப்ட் இண்டிகேட் போடணும். சரியா? மேலே தள்ளுங்க அப்படியே தள்ளிங்கன்னா லெஃப்ட் இண்டிகேட். சரி தானே? இப்போ இவ்வளோ வேலைகள். ஆரன் அடிக்கணும். ஆரன் கண்டிப்பாக அடிக்கணும். ஏன்னா டேர்னிங்கில் இப்போ நம்ம 2 ரோடுமே தெரியல, அதனால் ஆரன் அவசியம் அடிக்கணும். ஆரன் அடிச்சுட்டு இப்போ நம்ம லெஃப்ட்டு திரும்ப போகிறோம். கிளச்சை மிதிச்சு இன்னொன்று இறக்கம். அதனால் இறக்கத்தில் கிளச்சை மிதிச்சிங்கன்னா வேகமாக வேற ஓடும். அதுக்கு லேசாக பிரேக் டச் பண்ணணும். அதே நேரத்தில் வண்டி நிப்பாட்டிடக்கூடாது. விட்டுருங்க பிரேக்கை. இப்போ அடிச்சாச்சு. இந்த பக்கம் ரோட்டில் யாரும் வரல. இந்த பக்கம் ரோடு தெரிஞ்சதுக்கப்புறம் உள்ளே போகிறோம். ரோடு தெரிஞ்சிச்சு, யாரும் வரல. லெஃப்ட் ஓடிச்சிட்டோம். லெஃப்ட் ஓடிச்சு அந்த கூட்டு டச் பண்ணி ஸ்டடி பண்ணுறோம். ரைட் ஓடிங்க. கிளச்சை மெதுவாக எடுங்க. இப்போ லெஃப்ட் வாங்க. இப்போ இந்த வாகனத்தை நம்ம லெஃப்ட் ஓடிச்சோம், ரைட் ஓடிச்சோம், ஸ்ட்ரைட்டாக ஓட்டணும், பள்ளத்துக்காக கிளியர் பண்ணோம். எல்லா வேலைகளும் கவனமாக செஞ்சுருக்கோம். இதுக்கப்புறம் மூவ்மெண்ட் தான். செகண்ட் கியரில் அப்படியே நைஸாக 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் டவுனுக்குள்ளே ஆட்டுக்குட்டி குழந்தைங்க நடமாட்டம் உள்ள இடம் அது. ஜாக்கிரதையாக அப்படியே நைஸாக இலகுவாக ஓட்டணும். அதாவது டவுனுக்குள்ளே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டில் தான் ஓட்டுவோம். அப்படி ஓட்டும்போது வண்டி நிறுத்தணும்னா கிளச்சை மிதிச்சு பிரேக்கு. ஹைவேல 60-70 போகும்போது 4வது கியரில் இருந்தால் பிரேக் டிஸ் பண்ணி 30 வரைக்கும் இறக்கலாம். அதுக்கப்புறம் கிளச்சை மிதிச்சு பிரேக்கு. 5வது கியரில் இருந்தால் 40 வரைக்கும் இறக்கிட்டு அதுக்கப்புறம் கிளச்சை மிதிச்சு பிரேக்கு. எமர்ஜென்சினா ஒரு மாடு திடீர்னு வருதுன்னா பிரேக்கு மட்டும் அடித்து நிப்பாட்டினா கூட போதும், மாடை போய் தொட்டக்கூடாது. நன்றி, வணக்கம்.